வணக்கம் மக்களே. ஸோ ஜாவா ஃபார் செலினியம் அப்படின்ற இந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் அப்படின்ற டேட்டா டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், இன்ட் பற்றி பார்த்துருப்போம், கேர் அப்படின்ற டேட்டா டைப் பற்றி பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷனாக இன்னைக்கு பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ரிட்டன் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது நான் உங்களுக்கு இதை பற்றி முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் வந்து பூலியன் அப்படின்ற ஒருத்தர் வராரு. ஒரு கேரக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ மீன் நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு மட்டும்தான் அவர் ஜட்ஜ் பண்ணி அதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்ல போகிறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்ல போகிறாரு. நீங்கள் சொல்கிறது தப்பாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு மட்டும் சொல்ல போகிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ பூலியன் அப்படின்றது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பூலியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற டேட்டா டைப்ஸில் நம்ம வேல்யூ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணோம், டெசிமல் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணோம், ஒரே ஒரு லெட்டர் ஆட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் வந்து பூலியன் அப்படின்ற வேரியபிளோட ஐ மீன் பூலியனை ரெப்ரசன்ட் பண்ணுற வேரியபிளுக்கு நம்மளால் அசைன் பண்ண முடியாது. பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்போட வேரியபிளை நம்மளால் ரெண்டு கீவேர்ட் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ பூலியன் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா டைப். ஓகேவா? பூலியன் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா டைப்பு. இதுக்கு நான் பி அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஈக்குவல் டு நான் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்க பாருங்கள், நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். 1 2 3 1 2 3. ஸோ ஸ்டில் வந்து நான் எங்கே எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டைப் மிஸ்மேட்ச் ஆகுது. cannot கன்வெர்ட் ஃப்ரம் இன்ட் டு பூலியன். அதாவது இந்த இன்ட்டை பூலியனாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு எரர் அடிக்குது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் எதாவது கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்மளால் வந்து கொடுக்க முடியல. சரியா? அக்செப்ட் பண்ணல. பூலியன் வேரியபிள் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ வேறு ஏதாவது வெறும் லெட்டர்ஸ் மாதிரி ஏதாவது. ஸோ இதுவும் அக்செப்ட் பண்ணல. ஸோ அப்போ பூலியன் அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஒன்று ட்ரூ, ஓகேவா, ஆர்எல்ஸ் ஃபால்ஸ் அப்படின்ற கீவேர்ட் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்ற கீவேர்ட் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பூலியன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்ற கீவேர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பி அண்ட் சி. ஓகேவா? ஸோ ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்னால் கொடுக்க முடிஞ்ச பாசிபிள் கீவேர்ட்ஸ் என்னது, ஒரு பூலியனில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். சரியா? ஸோ இப்போது நம்ம இந்த பூலியன் வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணி அது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஒரு வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பூலியன் அப்படின்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் பூலியன் அப்படின்றது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. எப்படி வந்து அப்போ நம்மளால் நம்பர்ஸ் இங்கே கொடுக்க முடியுது இப்போ அப்படின்றத இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போது நான் இந்த பீன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்து என்ன பாருங்க. ஸோ என்னோட அவுட்புட் வந்து ட்ரூ. ஓகேவா? 10 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேல்யூ நான் அசைன் பண்ண உடனே இந்த பீன்ற வேரியபிளில் இந்த ட்ரூ அப்படின்ற வேல்யூ தான் போயிட்டு சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு எரர் அடிக்கல. சரியா? ஸோ அப்போது பூலியன் அப்படின்றது வந்து கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அதே மாதிரி 10 இஸ் லெஸர் தென் 5 நான் கொடுக்குறேன். இப்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத கொண்டு வர போகிறேன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன கூட உங்களுக்கு ஐ மீன் ஒன்றும் நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்க வேணாம், ஜஸ்ட் எக்ஸிக்யூஷனை மட்டும் பாருங்கள். நான் இஃப்னு ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து, இஃப் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து,
ஸோ இங்கே நான் பின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே எல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாக்கு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நோன்னு கொடுக்குறேன். இப்போ விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு கண்டிஷன் ஆக்சுவலாக. இது வந்து எனக்கு எப்போ வந்து ட்ரூ கண்டிஷனாக இருக்கோ அப்போ தான் வந்து அந்த பிளாக்குக்குள்ளே வந்து எனக்கு இந்த இடம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இது எப்போ வந்து ஃபெயில் ஆகுதோ, இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் மெட் பண்ணுதோ, அப்போ இது என்ன பண்ணும், இந்த பிளாக்குள்ளே வராமல் இதுக்கு போயிடும். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ கண்டிஷன் மெட் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் நம்மளுக்கு எஸ்ன்ற ஒரு வேர்டு வந்து என்ன பிரிண்ட் ஆகும், நம்ம கன்சோலில் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நோ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 10 இஸ் கிரேட்டர் தென் 5 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி எக்ஸிபிஷன்லேயே பார்த்தோம், நம்மளுக்கு ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ணிச்சு. அப்போது எனக்கு எஸ்ன்றது தான் பிரிண்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போ இதுவே நான் வந்து 10 இஸ் லெஸர் தென் 5 கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்வியஸாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே ஃபால்ஸ் கண்டிஷன் மெட் ஆகும். இந்த பிளாக்குள்ளேயே ஆக்சஸ் கண்ட்ரோல் வராது. எல்ஸ் பிளாக்ல போய் இருக்கிற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணிவிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நோ. ஓகேவா? ஸோ ஓகே மக்களே. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாவா கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் மக்களே. ஸோ பாய்.